ஊரில் இப்போது சக்கை சீசன், அதனால சக்கை கொட்டை நிறைய கிடைக்குது. அதை வச்சு இன்றைக்கி ஒரு அவியல், சக்கை கொட்டையும் முருங்காச்சியும் மட்டும்தான் ஒரு டேஸ்டான அவியல் ரெடி பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தது அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கோம், கொஞ்சம் மஞ்சள் பொடியும், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு, தேவை பூண்டு அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சக்கை கொட்டை, அதையும் க்ளீன் பண்ணி முருங்காச்சி ரெண்டையும் உப்பு போட்டு மண் சட்டியில் தான் இது மெயினாக வேக வைக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும். மண் சட்டியில் வச்சுட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா மதி. ஃபைனலாக தாளித்து ஊற்றிடலாம். தேங்காய்னா கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றினோன்னா சக்கை கொட்டை அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சக்கை சீசனால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சக்கை கொட்டை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சோறு கூட வச்சு தினமும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு.